ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்பில் லைவாக பேசிகிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் செஷன் தான். இன்றைக்கி 9/8/2026, அதாவது தமிழக அரசினுடைய 100 நாள் சாதனை திட்டம், அதுக்கான பட்டியலை தயாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து துறைகளில் இருந்தும் இந்த பட்டியலை தயாரிக்க உத்தரவிட்டிருக்காங்க. தாவக அவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி அந்த பதவியேற்பு விழா நடந்தது. கிட்டத்தட்ட 98 நாட்கள் முடிஞ்சு 99 நாளாக 3 months ஆக போகுது. ஸோ 100 நாட்கள் கடக்கும்போது என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டார்கெட்டை செட் பண்ணுறதுக்காக தயார் பண்ணிகிட்ருக்காங்க. பத்திரப்பதிவு துறையில் முறைகேடுகளை தடுக்க வருகையில் ஆவணப்பதிவு முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் வெளியாகிருக்கு. தாவக அரசு 100 நாட்களாக இருக்கும் நிலையில் அனைத்து துறைகளிலும் இதுவரை செய்த சாதனை பட்டியல் தயாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. தமிழக வரலாற்றில் முக்கிய மைல்கள்லாம் என்னென்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த மே மாவட்டத்தில் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் தலைமையிலான தாவக ஆட்சி அமைத்து மே 10ஆம் தேதி சென்னை நேரு உள்ளிட்டங்களில் கவர்னர் VR அர்லேக்கர் விஜய்க்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சுருக்கிறாங்க. 60 ஆண்டுகள் ஆட்சியை தொடர் ஆட்சியை முடிவு கொண்டு வந்த இந்த வெற்றி தமிழக வரலாற்றில் முக்கிய மேற்கோளாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு நிர்வாகத்தில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் மேற்கொண்ட முயற்சிகளை குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. சப்போஸ் யாராவது லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா தன்னிடம் புகார்களை தெரிவிக்கலாம். இதற்காக ஒரு பிரத்யேகமாக அவருக்குன்னே ஒரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் 9498180936. நான் திரும்ப நம்பர் ரிப்பீட் பண்ணுறேன். 9498180936 என்ற வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணலான்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லான நம்பர். நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கனிம கொள்ளை தடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் மின்சாரம், 717 டாஸ்மாக் கடைகள் மூடல். இதுக்கு தான் லிஸ்ட்டு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க என்னென்ன தொகுதியில் எந்தெந்த கடைகள் மூடிருக்குன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிகள் இதுக்கு தான் லிஸ்ட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் அம்மா உணவகங்களை சீரமைக்கும் மற்றும் விவசாயிகளுக்கு 134 கோடி சிறப்பு தள்ளுபடி திட்டம் என பல அதிரடி திட்டங்களை செயல்படுத்தியிருக்கீங்க. கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடிக்கு 2045 கோடி இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொழில் திட்டங்களை ஒப்பந்தங்களை வர வைக்கிறது கழுத்தாக இருக்குது. மத்திய அரசுடன் இணைந்து பார்த்திங்கன்னா ஜூல் ஜீவன் 2.0 அப்படின்ற ஒரு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பத்திரவு துறையில் பார்த்திங்கன்னா முறைகேடுகளை தடுக்க வருகையில் ஆவணப்பதிவு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. கனிம கொள்கைகளை தடுக்க மற்றும் சட்டவிரோத கல்குவாரிகள் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தாவக அரசுடைய 100 நாட்கள் இவையெல்லாம் மாற்றத்திற்கான தொடக்கம் மட்டுமே என்று சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் பிரகடனம் செய்திருந்தார். தாவக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை எட்ட உள்ள நிலையில் அனைத்து துறையிலும் கடந்த 100 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட சாதனை பட்டியலை தயாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அந்தந்த துறை அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா இந்த பட்டியலை தயார் செஞ்சுட்டு வருவதாகவும், இது குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு சொல்லி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. லஞ்சம் இல்லாத மற்றும் பெண்களுக்கு முழு பாதுகாப்பான முன்மாதிரியான தமிழ்நாட்டை உருவாக்குவதே தாவக அரசின் முக்கிய நோக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கல். இது காலையிலே பேப்பர் தினத்தந்தியில் தான் படிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டில் தமிழ்நாடு எந்த லெவலில் கொண்டு வர போகிறாங்க, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி சீரமைப்புகள்லாம் கொண்டு வரதான் நியாயமாக இருக்கா, எதிர்கட்சிகள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா பார்க்கலாம். சில துறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி கட்சியோட நேம் மட்டும் மாற்றிருக்கிறாங்க, அதாவது அந்த ஸ்கீமோட நேம் மட்டும் மாற்றிருக்காங்கன்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. சரி, இவங்க பார்ப்போம் 100 நாள் என்னென்ன செஞ்சுருக்காங்க, அடுத்து வரப்போகிற நாட்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.